சீன் ரேசீன் கர்ஸ். இந்த கிணறு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஐனுன் மின் உயூனில் ஜன்னா, இந்த கிணத்தின் ஊற்று ஜன்னத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வருதுன்னு சொன்னாங்க. இந்த ஜம்சம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, தண்ணி ஜம்சமுக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் 2வது இடத்துல இருக்கிறது பேகரே கர்ஸ். இந்த இடத்துல தான் இது ஷிஃபாவுடைய தண்ணின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, கவனிச்சு கேளுங்க, அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறக்கிற போது ஒரு செய்தி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பிறந்த போது கண்ணை விழிச்சு பார்க்கல, கண்ணை மூடியே இருந்தாங்க, உடம்பு ஆடவே இல்லை, துடிக்கவே இல்லை. செய்தி கேட்டு மருமகன் உங்களுக்கு பிறந்திருக்காங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அலி ரலியல்லாஹு பிறந்தது காபாவுக்குள்ள, உலகத்துல இதுவரை எந்த குழந்தையும் அங்க பிறக்க போறது இல்லை, காபாவுக்குள்ளதான் பிறந்தாங்க. யாரு வந்து தூக்குனாலும் அப்படியே படுத்தே இருக்கு, உடம்புல அசைவே இல்லை, சரி மௌத்தா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. கையால சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்துற போது உலகத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த குழந்தையை நான் இப்போது குளிப்பாட்டுகிறேன், ஒரு காலம் வரும் இந்த குழந்தை என்னை குளிப்பாட்டும். பெருமானார் மௌத்தாகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டியது யாருங்க? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு குழந்தையை குளிப்பாட்டுகிற போதே தன்னுடைய குளிப்பாட்டுதலை பற்றி உலகத்திற்கு முன்னறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அலி, அலியே, இதா அனா மாத்துன், நான் என்றைக்காவது ஒரு நாள் மௌத்தாகிவிட்டால், ஃபஅசிலூனி, என்னை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், பிஸப்இ குரூபின், 7 ஆட்டு தோல் துருத்தியினுடைய தண்ணீரை கொண்டு, மின் பிஅரி பிஅருன் ஹர்சி, இந்த கிணற்றினுடைய 7 ஆட்டினுடைய அந்த தண்ணீரை கொண்டு என் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். பெருமானார் குளிப்பாட்டப்பட்ட தண்ணி இந்த தண்ணி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாமே வந்து இங்க தண்ணி எடுத்தாங்க, இந்த கிணத்துல தண்ணி எடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இன்னைக்கு அந்த தண்ணி இருக்கு, எந்த விதமான பாசியும் இல்லாமல் அவ்வளவு சுத்தமா இருக்கு. ஜம்சமை போல அதற்கு பிறகு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஷிஃபாவுடைய தண்ணி என்று சொன்னால் அது பேரே கிறிஸ்துடைய தண்ணி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு இருக்கிறது. ஃபஇன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு மின்ஹா யதவல்லஹ், எப்போது இங்கு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிக்கு வந்தாலும் இங்க ஒலி செய்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு இருக்கிறது. ஃபஇன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு மின்ஹா யதவல்லஹ், எப்போது இங்கு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிக்கு வந்தாலும் இங்க ஒலி செய்வாங்க. இங்க ஒலி செஞ்சுட்டு தான் குபா பள்ளி தெரியுது பாத்தீங்களா, அந்த குபா பள்ளிக்கு போவாங்க. ஏன்னா ஒலுவோட தானே குபாவுக்கு போகணும். இந்த கிணத்துல ஒது செஞ்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தான் குபா பள்ளிக்கு வாசலுக்கு போவாங்க. இந்த இடத்துக்கு தாண்டிட்டாங்கன்னு சொன்னா இந்த கிணத்துல வந்து தண்ணியை குடிக்காம ஒலு செய்யாம ஒரு தடவை கூட பெருமானார் கடந்து போனதே கிடையாது. அப்ப இன்றைக்கும் இந்த தண்ணீர் உண்டு. ஜம்சமுக்கு பிறகு ரொம்ப புனிதமான தண்ணி பேகரே கர்ஸ். 4 மணிக்கு மேலதான் திறப்பான். அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ஏதாவது டாக்ஸி எடுத்துட்டு வந்து வர்றப்போ ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க தண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் 24 மணி திறந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கூட்டம் அதிகமானதுனால